சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் மொய் விருந்து நடத்தி முடிச்சிட்டாலும் தமிழுக்கு தேவையான பணம் கொஞ்சம் கம்மியா இருந்ததால கருப்பு அவரோட சம்பள பணம் மொத்தையும் கொடுத்து தமிழோட டாக்டர் படிப்புக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அதே சமயம் நம்ம ராஜாங்கமும் சேது சன்னியாசி இவங்க அவங்க பங்காளி வீட்டுக்கு சாப்பிட வரும்போது பங்காளி வீட்டுல சாப்பாடு ரெடி பண்ண முடியல. இதனால யாருக்குமே தெரியாம அந்த பங்காளி வீட்டுக்காரவங்க தமிழ் நடத்துற மொய் விருந்துல போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ராஜாங்கம் சேது சன்னாசி எல்லாத்துக்கும் பரிமாறிடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம ராஜாங்கம் உள்ளிட்ட எல்லோருமே சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு பாராட்டிக்கிட்டே சாப்பிட்றாங்க. அதாவது சாப்பாடு செஞ்சது இந்த பங்காளி வீட்டுக்காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பாராட்டிக்கிட்டே சாப்பிட்றாங்க. அடுத்த சீன்ல என்னன்னா, இந்த அப்பத்தா சாப்பிட்டு வந்த விஷயம் சேதுவுக்கு தெரிய வந்துருது. உடனே சேதுவும் அப்பத்தாவை போட்டு அந்த திட்டுறாரு. ஆனா அப்பத்தாவோ எதுக்கும் அசராம, ஆமாடா நான் சாப்பிட்டு தான்டா வந்தேன், முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசுது. சரி, இதை போய் நீ உன் அப்பங்கிட்ட சொன்னா உங்க குடும்பத்துக்கும் இந்த பங்காளி குடும்பத்துக்கும் சண்டை வந்துடும் அப்படின்னு அப்பத்தா ஓங்கி பேசி சேதுவை ஆஃப் பண்ணிடுது. அதுக்கப்புறம் மோகனா கிட்ட ராஜாங்கம் நீ எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்க, அதுக்கு மோகனாவோ இந்தா கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. ஆனா மோகனா பேசுறத பார்த்த ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் லேசா சந்தேகம் வருது. உடனே அண்ணே கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, நானும் கோயில் வர போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு சாவித்திரியை கூப்பிட்டு நேரா தமிழ் நடத்துற மொய் விருந்துக்கு போகுதுங்க. அங்க போய் அங்க வந்துட்டு போன ஒரு சில பேர்கிட்ட இங்க இந்த பங்காளி வீட்டுக்காரங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு போனாங்களா அப்படிங்கிற விஷயத்த இந்த ரெண்டும் கேக்குதுங்க. அதுல ஒரு சில பேரு ஆமா வந்துட்டு போனாங்க அப்படின்னு உண்மைய உளறிடுறாங்க. உடனே இதுதான்டா சந்தர்ப்பம், இந்த விஷயத்த மட்டும் அண்ணங்கிட்ட சொன்னா கண்டிப்பா தமிழ இனிமே வீட்டிலவே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரியும் சௌத்திரியும் முடிவு பண்ணிக்கிட்டு அங்க இந்த பங்காளிய வீட்டுல இருந்து வந்து சாப்பாடு வாங்கிட்டு போன விஷயத்த பார்த்தவங்கள நேரா கூட்டிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட வந்துடுதுங்க. அப்படி வந்தவங்களும் ராஜாங்கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஆமா, உங்க பங்காளி வீட்டுல இருந்து வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க, அந்த சாப்பாடை தான் இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அங்கிருந்து வந்தவங்க சொல்லிடுறாங்க. இதனால ராஜாங்கத்துக்கு கோபம் தலைக்கு ஏறிடுது. உடனே அந்த பங்காளியை கூப்பிட்டு ஓங்கி அடிச்சிடுறாரு ராஜாங்கம். அதுக்கப்புறம் ராஜாங்கத்தை சன்னாசி தடுத்து சேதுவும் வந்து தடுத்து அங்கிருந்து ராஜாங்கத்தை கூட்டிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா, இனிமே தமிழ் தொல்லை நம்ம வீட்டுல இல்ல. ஏன்னா சேதுவும் ராஜாங்கமும் கோபமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே மொய் விருந்து சாப்பாடை பங்காளி வீட்டுக்கு தமிழ கொடுத்து விட்டதே தப்பு. அதனால கண்டிப்பா இனிமே ராஜாங்கம் தமிழ் மேல அதிகமா தான் கோவப்பட போறாரு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் சாவித்திரியும் ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. அதுக்கப்புறம் இதுக நினைச்ச மாதிரியே ராஜாங்கம் நேரா மொய் விருந்து நடத்துற இடத்துக்கு போய் தமிழ் குடும்பத்துக்கிட்ட நல்லா கத்தி விட்டுறாரு. எங்க பங்காளிய வீட்டுல தான் வந்து லூசுத்தனமா சாப்பாடு கேட்டா நீங்க கொடுத்துடுறதா, என்ன இப்படி ஏதாவது செஞ்சு எங்க மனசை மாத்திடலாம்னு பாக்குறீங்களா, இப்படி ஏதாவது செய்ய செய்ய உங்க மேல எனக்கு கோவம் தான் வரும் அப்படின்னு தமிழோட அம்மாவை பார்த்து திட்டுன்னு திட்டி விட்டுறாரு ராஜாங்கம். இதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்த தமிழ் அங்கே எதுவுமே பேசாம இருக்காங்க. ஏன்னா இங்கே வச்சு ராஜாங்கத்துக்கிட்ட எந்த விஷயத்தையும் பேச முடியாது, அது எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிரும். இங்க வச்சு பேசினா ஊர்க்காரங்க இருக்காங்க, அதனால அப்புறம் போய் தனியா பார்த்து ராஜாங்கத்துக்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு அமைதியா சொல்லுவோம்னு தமிழ் அந்த இடத்துல அமைதியாவே நின்னுறாங்க.